ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முருங்கை மரம் இல்லாத வீடே இல்லை என்று சொல்லலாம். 300 வகையான நோய்களை குணப்படுத்துகிற ஒரு மரம்னா அது முருங்கை மரம் தாங்க. இந்த மரத்தை ஒடிச்சு ஒடிச்சு வளர்க்க வேண்டும். அப்போது தான் நிறைய கிளைகள் வரும், நிறைய கீரைகள் கொடுக்கும், காய்களும் நிறைய கொடுக்கும். இந்த கீரையில் கால்சியம், பொட்டாசியம், அயன் சத்துக்கள் அதிகமாக உள்ளது. உணவில் அடிக்கடி இந்த கீரையை சேர்த்துக்கொள்ள வேண்டும். இது ஒரு பவர்ஃபுல் வெஜிடபிள்னே சொல்லலாம். ஒரு ஸ்டெம் கட் பண்ணி வச்சாலே போதும், ஈஸியாக வளர்ந்துவிடும். முருங்கை விதையிலிருந்து கூட புதிய செடிகளை உருவாக்கலாம். எங்கள் வீட்டில் 3 மரங்கள் உள்ளது. ஒரு மரம் இலைகள் பறிப்பதற்கும் 2 மரம் காய்கள் வருவதற்கும் வைத்துள்ளோம். இலைகள் ரொம்ப பறித்தால் காய்கள் வராது என்று சொல்வார்கள். பனிக்காலத்தில் இலைகள் உதிர்ந்துவிடும். இலைகளும் எல்லோ கலரில் சேஞ்ச் ஆகும். காற்றில் பூக்கள் கூட உதிர்ந்துவிடும். காய்கள் வந்தவுடன் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.